ஓகே ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரியில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் 2024 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சில கொஸ்டின்ஸ் புக் எக்ஸாம் புக் கொஸ்டின்ஸ் டைரக்டா கேட்டிருக்காங்க. ஸோ அந்த புக் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட் இம்பார்ட்டன்ட் இந்த சென்ஸ் நம்ம சில கொஸ்டின்ஸ் மட்டும் அது ஐடென்டிட்டியில் படிக்க முடியாது. 8.3ல இந்த 4th கொஸ்டின் டாப் டு பாட்டம் அந்த 10 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி நீங்க தரவு பண்ணி ஆகணும். எக்ஸாம்பிள் சம்ஸ்ல அந்த 3 செம்ஸ் தரவு பண்ணி ஆகணும். அதை தரவு பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணுது. ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதில் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ sin A plus cos A divided by sin A minus cos A plus sin A minus cos A divided by sin A plus cos A. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அப்போ டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஸோ sin A minus cos A into sin A plus cos A. ஸோ இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், ஸோ sin A plus cos A the whole square sin A minus cos A the whole square. ஓகே ஏன்னா டினாமினேட்டர் ரெண்டு டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ A plus B whole square ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸோ sin square A plus cos square A plus 2 sin A cos A plus sin square A plus cos square A minus 2 sin A cos A. So divided by A minus B into A plus B. So A square minus B square. Okay. So இப்போ என்ன சிம்ப்ளை பண்ணலான்னு பாருங்க. எனக்கு இங்க sin square A plus cos square A இருக்கு. இதுல ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? plus 2 sin A cos A இங்க minus 2 sin A cos A கேன்சல். ஏன்னா நடுவுல பிளஸ் இருக்கு. அப்ப ரிமைனிங் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஸோ இங்க ஒரு sin square A இருக்கு. ஸோ இங்க ஒரு sin square A இருக்கு. இல்லாட்டி டைரக்டாவே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ sin square A plus cos square A ஈக்குவல் டு என்னது 1. அகைன் இங்கேயுமே sin square A plus cos square A ஈக்குவல் டு என்னது 1. ஸோ டிவைடட் பை என்ன இருக்கு, sin square A minus cos square A. ஸோ அப்போ 2 டிவைடட் பை எனக்கு இங்க இருக்கு ஸோ sin square A மைனஸ் இங்க cos square A இருக்கு. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் ரைட் சைட்ல ஒரு ஸ்டெப்பா போடும்போது பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன கொண்டு வரணும் அப்படின்றத பார்த்துட்டே இருக்கணும். அதை வச்சுதான் எல்ஹெச்எஸ் மூவ் பண்ணிட்டு வரணும். நீங்க பாட்டு ஏதாவது ஒரு எல்ஹெச்எஸ் ஏதாவது ஒரு ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணிட்டு வராதிங்க. ஏன்னா இந்த ஐடென்டிட்டிக்கு நம்ம வேற வேற கான்செப்ட்ல அப்ளை பண்ணிட்டு போனா வேற ஆன்சர் கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நமக்கு ஆர்ஹெச்எஸ் கொண்டு வரணும். ஸோ அதனால ஒரு ஸ்டெப்பு போடும் போதும் நமக்கு இந்த ஆர்ஹெச்எஸ் ஸ்டெப் நோக்கி போயிட்டு இருக்கோமா அப்படின்றத ஒரு ஸ்டெப்பா நீங்க பார்த்துட்டே இருக்கும். ஓகே ஸோ இப்போ எனக்கு இங்க என்ன இருக்கு, sin square A மைனஸ் cos square A இருக்கு. ஸோ அப்போ இந்த cos square A அப்படின்றது எப்படி எழுதலாம்னு பாருங்க, 1 மைனஸ் sin square A. ஓகே ஸோ இப்போ இந்த மைனஸ் இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2 டிவைடட் பை sin square A minus 1 minus into minus plus sin square A. ஓகே ஸோ அப்போ என்ன வந்துடும், ஸோ ஈக்குவல் டு so 2 divided by so 2 sin square A minus 1. So இது RHS. புரியுதா பாருங்க, இல்லை டவுட் இருக்கா பாருங்க. ஓகே ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. if sin theta plus cos theta equal to P, secant theta plus cosecant theta equal to Q, then Q into P square minus 1 equal to 2P அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஓகே ஸோ சம்டைம்ஸ் இது மாதிரியும் உங்களுக்கு கேட்பாங்க எக்ஸாம்ல. புக் கொஸ்டின் எதாவது கேட்குமா இல்லை, புக் கொஸ்டினும் கேட்பாங்க, சம்டைம்ஸ் இது மாதிரியும் வரும். ஓகே ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க பாருங்க. ஸோ Q இன்டூ P ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2P அப்படின்றாங்க. ஓகே ஸோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ணி நமக்கு என்ன வரணும், ஈக்குவல் டு 2P வரணுன்றாங்க. ஓகே ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம்.
sin theta plus cos theta equal to p. ஸோ இது எது நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, secant theta plus cosecant theta equal to q. பட் secant thetaன்றது எப்படி எழுதலாம்? 1 by cos theta எழுதலாம். cosecantன்றது 1 by sin theta எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. sin theta into cos theta, sin theta plus cos theta equal to q. ஓகே, இப்போ இதுதான் கொடுத்துருக்கிறது. பட் ப்ரூவ் பண்ண சொல்றது q into p ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்றாங்க. ஓகே, அப்போ p ஸ்கொயர் அப்படின்றது இருக்கு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்றோம், முதல்ல ஸ்கொயர் பண்றோம். ஸோ ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ sin theta plus cos theta the whole square equal to p square. So இப்போ a plus b the whole square. So sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta equal to p square. இப்போ இதோட வேல்யூ என்னது? sin square theta plus cos square theta equal to 1. So 1 plus 2 sin theta cos theta equal to p square. Okay, இப்போ இதே நம்ம எப்படி எழுதலாம்? 2 sin theta cos theta equal to p square minus 1. ஓகே, ஸோ இப்போ இது மாதிரி எழுதலாம். ஓகே, இப்போ நீங்க அப்படியே ப்ரூவ் பாருங்க. எனக்கு q into p square minus 1. ஸோ இந்த qவும் p square 1ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கணும்? 2pன்றது கிடைக்கும். ஓகே, ஸோ இங்க இருக்கிறத நான் ஃபைண்ட் பண்ணணும். qன்றது எழுதிட்டேன், p ஸ்கொயர் மைனஸ் 1ன்றது எழுதிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கணும்? ஸோ 2pன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, 2 sin theta cos theta equal to p minus 1. ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்லாட்டி இதை டைரக்டாவே இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 2p கிடைக்குமான்றது செக் பண்ணிடலாம். q into p ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. ஸோ q into p ஸ்கொயர் மைனஸ் 1 ஸோ ஈக்குவல் டு, ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? sin theta plus cos theta divided by sin theta into cos theta. So இது q. இப்போ p சொல்லுப்பா. சார் நான் q வந்து secant theta plus cosecant theta னே வச்சு போடும்போது ஈஸியா வந்துச்சு சார். ஓகே, எப்படி உங்களுக்கு அதே ப்ரூஃப் கிடைக்குதா ஐசக்? எஸ் சார். ஓகே, கரெக்ட். அப்படியே அதே ப்ரூஃப் வந்ததுன்னா ஓகே, நீங்க எந்த மெத்தட்ல அப்ளை பண்ணாலும் கரெக்ட் தான். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண முடியும்? sin theta into cos theta கேன்சல். இப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கு? ஸோ 2 அப்படியே இருக்கும். 2 into sin theta plus cos theta. So equal to 2 sin theta plus cos thetaன்றது என்னது? அப்போ q into p square minus 1 equal to 2. ஓகே, ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது தான் நீங்கள் ஒன்றுனா ப்ரூவ் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு q இருக்கு, அந்த q சிம்பிளை பண்ணி அப்படியே எழுதுறேன், இல்லை டைரக்டாவே கூட அப்படியே வச்சுக்கலாம். ஐசக் சொன்ன மாதிரி கரெக்ட் தான். அடுத்து எனக்கு p ஸ்கொயர் மைனஸ் 1 கொடுத்துருக்கிறது, p தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல p ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன், அதில் இருந்து p ஸ்கொயர் மைனஸ் 1 கண்டுபிடிக்கிறேன். இப்போ qவையும் p ஸ்கொயர் மைனஸ் 1ஐயும் மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 2pன்றது கிடைக்கும். ஏன்னா அதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. புரியுதா? பாருங்க, டவுட் இருக்கா பாருங்க. ஓகே, சொல்யூஷன் பண்ணுங்க. ஸோ ப்ரூவ் தட் tan a by 1 plus secant a minus tan a divided by 1 minus secant a equal to 2 cosec a. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ LHS எடுத்துக்கோங்க. ஸோ 1 plus secant a 1 minus secant equal to, ஸோ tan aன்றது என்னது? ஸோ sin a divided by cos a. ஸோ secant a என்றது என்னது? 1 by
காஸ் ஏ மைனஸ் tan ஏன்றது என்னது sin ஏ பை காஸ் ஏ. ஸோ சீக்கண்ட் ஏன்றது என்னது அகெயின் 1 பை காஸ். அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ணிட்டு வாங்க. இப்போ என்ன பண்ணலாம், டினாமினேட்டர் எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம் லிசன் பண்ணுங்க. ஸோ sin ஏ பை காஸ் ஏ டிவைடட் பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா காஸ் ஏ பிளஸ் 1 பை காஸ் ஏ sin ஏ பை காஸ் ஏ காஸ் ஏ மைனஸ் 1 பை காஸ் ஏ. சொல்லு மோகித், ஏதாவது டவுட் இருக்காப்பா? சார் காஸ் ஏ -1 தானே சார்? -1 தானே சார்? எங்கப்பா? ஆமா, காஸ் ஏ -1 தான் போட்டிருக்கேன். இங்க சார். அங்க எப்படி மைனஸ் வரும்? இங்க பிளஸ் இல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று இருக்கு, செகண்ட் ஸ்டெப் ஒன்று இருக்கு. இப்போ இந்த இடத்துல பிளஸ் ஆன் இருக்கு. புரியுதா? ஓகே, அதை எரேஸ் பண்ணுங்க. அதை நீங்களே எரேஸ் பண்ணுங்க. எரேஸ் பண்ண முடியாது என்னால. நீங்க தான் அந்த சைட்ல எரேஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ காஸ் ஏ பிளஸ் 1 டிவைடட் பை காஸ் ஏ. இப்போ இந்த இடத்துல காஸ் ஏ கேன்சல், காஸ் ஏ கேன்சல். இப்போ ரிமைனிங் என்ன வந்துடும்? ஸோ sin ஏ பை 1 பிளஸ் காஸ் ஏ மைனஸ் sin ஏ டிவைடட் பை காஸ் ஏ மைனஸ் 1. இப்போ டினாமினேட்டர் செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்க வந்து எனக்கு பிளஸ் 1 இருக்கு, இங்க -1 இருக்கு. இங்க பிளஸ் ஏ இருக்கு, பிளஸ் காஸ் ஏ இருக்கு. இங்க என்ன இருக்கு? இங்க பிளஸ் காஸ் ஏவா இருக்கு, காஸ் ஏ -1 இருக்கு. ஸோ இங்க +1 இருக்கிறது, இங்க -1 இருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் இது என்ன பண்ணலாம்? இங்க 1 மைனஸ் காஸ் ஏன்னு கொண்டு வரணுமா, 1 பிளஸ் காஸ் ஏவா? இது காஸ் ஏ -1 இருக்கு. ஓகே, ஸோ காஸ் ஏ -1. அப்ப நான் கொண்டு வர வேண்டியது என்னது? 1 பிளஸ் காஸ் ஏன்னு கொண்டு வரணும். அப்ப 1 பிளஸ் காஸ் ஏன்னு கொண்டு வரணும், 1 மைனஸ் காஸ் ஏ. சரி, ஓகே. ஸோ லிசன் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இதுல இருந்து டோட்டலா இந்த டினாமினேட்டர்ல இருந்து ஒரு மைனஸ் வெளியே எடுக்கலாம். ஸோ sin ஏ டிவைடட் பை 1 பிளஸ் காஸ் ஏ. இப்போ இந்த டேர்ம்ல இருந்து நான் ஒரு மைனஸை வெளியே எடுக்கிறேன். அப்ப என்ன ஆயிடும்? 1. அப்ப இங்க மைனஸ் காஸ் ஏ. ஸோ எதனால இப்படி மாத்துறோம் அப்படின்னா, எனக்கு டினாமினேட்டர்ல இங்க சீக்கண்ட் ஏன் இருக்கு. அப்ப எனக்கு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு வந்ததுனால எனக்கு சீக்கண்ட் ஸ்கொயர் ஏன் வரும். ஓகே, ஸோ அப்ப இந்த இடத்துல எனக்கு இங்க என்ன வந்துடணும்? ஸோ மைனஸ் sin ஏ டிவைடட் பை, இப்போ என்ன ஆயிடலாம்? இதை மைனஸ் வெளியே எடுத்துறதுனால 1 மைனஸ் காஸ் ஏ. இப்போ இங்க வெளியே ஒரு மைனஸ் எடுத்துருக்கு பாத்தீங்களா? இந்த மைனஸை இங்க மல்டிப்ளை பண்ணும். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆ மாறிடும். சொல்றது புரியுதுங்களா? ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு மைனஸை வெளியே எடுத்திருக்கேன். இந்த மைனஸை வெளியே எடுத்து இந்த மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடுது? பிளஸ் ஆயிடுது. இப்ப டினாமினேட்டர் எடுங்க. ஸோ டினாமினேட்டர் என்ன இருக்கு? ஸோ 1 பிளஸ் காஸ் ஏ இன்டு 1 மைனஸ் காஸ். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்துலயும் என்ன இருக்கு? sin ஏன்றதை வெளியே எடுத்துடுறோம். ஸோ அப்ப sin ஏ இங்க என்ன இருக்கு? கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 மைனஸ் காஸ் ஏ sin ஏ இன்டு 1 பிளஸ் காஸ் ஏ. புரியுதாப்பா? எனக்கு இங்க 1 பிளஸ் காஸ் ஏ இருக்கு, 1 மைனஸ் காஸ் ஏ இருக்கு. ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு பாருங்க. இது ரெண்டுத்துலயும் இங்கேயும் ஒரு sin ஏ இருக்கு, இங்கேயும் ஒரு sin ஏ இருக்கு. ஸோ அப்ப sin ஏ வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ என்ன இருக்கும்? 1 மைனஸ் காஸ் ஏ இன்டு 1 பிளஸ் காஸ் ஏ. ஸோ 1 மைனஸ் காஸ் ஏ பிளஸ் 1 பிளஸ் காஸ் ஏ. ஸோ ரிமைனிங் டினாமினேட்டர் என்ன இருக்கு? a பிளஸ் பி இன்டு a மைனஸ் பி. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. இங்க என்ன கேன்சல் ஆயிடும்? மைனஸ் காஸ் ஏ பிளஸ் காஸ் ஏ. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? ஸோ 1 பிளஸ் 1 2. ஸோ 2 டிவைடட் பை sin ஏ. ஸோ டினாமினேட்டர் என்ன வந்துடும்? ஸோ 1 ஸ்கொயர் 1. ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்றது என்ன வந்துடும்? ஸோ sin ஸ்கொயர். இப்போ என்ன கேன்சல் பண்ணிடலாம்? ஸோ இது sin ஏவும் ஸ்கொயரும் கேன்சல். அப்ப ஒரு sin ஏ டினாமினேட்டர்ல இருக்கு. அப்ப 2 by sin ஏ ஈக்குவல் டு என்ன வந்து? ஸோ 2 cosec ஏ. புரியுதா? பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கா?